ஹாய் ஹலோ இது உங்கள் யூஏ தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தார் டே 17 இன்றைக்கி வந்து ஃபயர் குக்கிங் தாங்க. என்ன மீனிங்கில் ஃபயர் குக்கிங்னு வச்சுருக்கேன்னா, லாஸ்ட் வித்தின் 30 மினிட்ஸில் ரெடி பண்ணதுங்க. செம்ம ஸ்பீடாக 6 o'clock மேலே ரெடி பண்ணது. ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறேன். என்னென்ன ஐட்டம் அப்படி சீக்கிரம் ரெடி பண்ணலான்னு. வீட்டில் நக்கட்ஸ் எப்போயுமே வீட்டில் இருக்கும். அதை டக்குன்னு ஏர் ஃப்ரையரில் மாற்றி 15 மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சா 7 மினிட்ஸில் வந்து ஒரு தடவை டர்ன் பண்ணி விட்டால் போதும். நக்கட்ஸ் இங்கிட்டு ரெடி ஆகிடும். இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு தோசை மாவு வீட்டில் இருந்தால் டக்குன்னு அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை நான் தண்ணியோடு போட்டேங்க. ஸோ ஃபயரே வந்துருச்சு. டக்குன்னு அமர்த்திட்டேன். உடனே அமர்ந்துருச்சு. ஸோ பார்த்து வேலை பாருங்கள். நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் குட்டியாக நறுக்குனது அதையும் போட்டு வெங்காயமும் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சோன்னு உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ உப்பு போட்டுக்கலாம். அதை வதக்கினோடனே நான் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் ஆனோடனே அதை வந்து நம்ம தோசை மாவில் மாற்றிட்டு அவ்வளோதான். தோசை மாவு பணியாரம் பணியாரம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு பணியார சட்டியில் ஊற்றி எடுத்தால் ஒரு டிஃப்ரெண்ட்டான பணியார டிஷ்ஷு. இது கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சுடுங்க. அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ குழி பணியாரம் நல்லா வந்துடும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு டிஷ்ஷாகவே போட்டுடலாம். இதையே உளுந்த வடையாகவும் மாற்றிடலாம் ஈஸியாக. ஸோ நம்ம வீட்டில் இப்போ டக்குன்னு ரெடி பண்ணுற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேன் கேக் தான். அந்த மிக்ஸ் நான் எப்போயுமே வீட்டில் இருக்கும். ஸோ அந்த மிக்ஸில் வந்துட்டு ஒரு முட்டை, அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றியே மித்த உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நான் பால்லையே தான் மேக்ஸிமம் நிறையா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டு கொஞ்சோன்னு தான் தண்ணி ஆட் பண்ணுவேன். அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த டேஸ்ட்டாக பிடிக்கும். ஒரு க்ரீமி டேஸ்ட் பிடிக்கும். ஸோ பால்லையே பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் பையன். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக பேன் கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பிடிக்காத பிள்ளைங்களுக்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு இதை வச்சு நிறைய ஸ்வீட்ஸும் பண்ணலாம் ஊற்றி வச்சு. பட் அதுங்க டைரெக்டாகவே கொடுத்தாவே எங்கள் வீட்டிலலாம் நல்லா சாப்பிடுவாங்க எல்லா பிள்ளைங்களுமே. இன்றைக்கி என்னென்னா பிள்ளைங்களுக்காகவே மேக்ஸிமம் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறீங்க. அவங்க 2 பேருமே ஆஃபீஸ் இஃப்தார்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்களும் வெளியே போகலான்னு தான் பிளான். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல தான் இல்லை நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி இவங்க பசங்களாம் சொன்னனால சரி ஓகே அப்போ வீட்லேயே திறப்போம்னு சொல்லிட்டு 6 o'clock மேலே இதெல்லாம் ரெடி பண்ணது தான். அவ்வளோதான். என்கிட்ட இந்த பேன் கேக் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். இந்த பேன் இருக்கிறனால ரொம்ப ஈஸி. டக்குன்னு ஊற்றிடலாம். ஒரு 3 தடவை ஊற்றினாலே நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக தேவையான பேன் தான் இது. நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 5-6 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதாங்க நாங்கள் இஃப்தாருக்கு ரெடி பண்ணி வச்சது. நக்கட்ஸு, தக்காளி சட்னி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணது இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டேங்க்கு, சர்பத்து, கஞ்சி வந்து என் ஃப்ரெண்டு கொஞ்சோன்னு கொண்டு வந்தால். இது நேற்று வச்ச கடல் பாசி ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். சர்பத்து இதெல்லாம் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப திருப்தியாகவே நோன்பு திறந்தோம். பேன் கேக்குக்கு வந்து நியூட்டெல்லா, பிஸ்காஃபு, பார்பிக்யூ சாஸு அதெல்லாம் வச்சு நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.